அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. அடுத்ததாக சக்திவேல் ஐயா அவர்கள் நாமக்கல் சிறு உரையாற்ற இருக்கிறார். ஜோதிட சான்றோர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் 25வது வெள்ளி விழா மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. விழாவில் மிகப்பெரிய தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஜோதிட ஜாம்பவான்கள் அவர்களுடைய ஜோதிட பொக்கிஷங்களை பார்த்திங்கன்னா வழங்கியுள்ளார்கள். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் வாஸ்து சாம்ராட் சரவணபவ அறிவாலயத்தின் பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இப்போ ஜோதிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்கள் ஒரு சில இடத்துல மறைஞ்சிருந்தாலும் அல்லது பார்த்திங்கன்னா கெட்டு போயிருந்துச்சுனாலும் பாதிப்பாக இருக்குது, நமக்கு மறைஞ்சிருக்குலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ ஒரு சில விதி விலக்குகளும் பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சந்திரன் பார்த்திங்கன்னா வளர்பிறை சந்திரனாக இருந்து 1, 4, 7, 10 ஆட்சி உச்சம் பெற்று இருந்துச்சுன்னா அந்த சந்திரன் பார்த்திங்கன்னா பலம் அதிகம் அப்படின்னு சொல்லுது. சந்திரனோட குருவோ சுக்கரனோ சம்மந்தப்பட்டிருந்தாலும் அந்த சந்திரனுக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சனி செவ்வாய் சேர்க்கை ஆகாது, தோஷம் அப்படின்லாம் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த சனியும் செவ்வாயும் எந்த பாவத்தில், ஒரு சில குறிப்பிட்ட பாவத்தில் இருந்தால் ரொம்ப அருமையாக இருக்காங்க. சனியும் செவ்வாயும் 2ஆம் பாவத்திலேயே 10ஆம் பாவத்திலே இருக்கிறவங்களாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்காங்க. வசதி வாய்ப்பு செல்வாக்கு பேர் புகழ் அந்தஸ்தோடு இருக்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக அனுபவத்தில் பார்க்க முடியும். அதேமாதிரி சுக்கிரனுக்கும் சனிக்கும் பார்த்திங்கன்னா கிரகங்கள் அஸ்தமனம் ஆயிடுச்சுனாவே இது சுக்கிரன் அஸ்தமனம் ஆயிடுச்சு, மேரேஜ் லைஃப் சரியில்லை, சனி அஸ்தங்கம் ஆயிடுச்சு, தொழில் சரியில்லை அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிற ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்கும். ஆனால் இதில் ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா, சுக்கிரனுக்கும் சனிக்கும் புதனுக்கும் கூட அஸ்தங்க தோஷம் இல்லை, அங்கே பலம் அதிகம் அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா சொல்லுது. அதே மாதிரி மகர லக்னத்திற்கு பார்த்திங்கன்னா 3, 12ஆம் அதிபதியாக குரு வருவார். இந்த குரு 3, 12ஆம் அதிபதியாக வர்றதுனால குருவிற்கு அந்த பாவம் ஆதிபத்தியம் வேலை செய்யாது, குரு சுபபலன்களே செய்வார் அப்படின்னு சொல்லுது. அதே குரு 8ல் பார்த்திங்கன்னா இருந்து 8ஆம் இடத்தில் இருந்தாவோ அல்லது 8ஆம் ஆதிபத்தியம் பெற்றாலும் அந்த குரு பகவானும் நல்லதை செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சொல்லுது. சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் சரி, அல்லது சனி பகவான் குருவோட வீட்டில் இருந்தாலும் சரி பலம் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. சுக்கிரன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வலுவான நிலையில் இருந்து, அதாவது 6, 12 சுக்கிரன் இருந்துச்சுன்னா சிறப்பான பலன்களை சொல்லுது. அந்த சுக்கிரன் மகரம் கும்பத்தில் இருந்துச்சுனாலும் மிக அற்புதமான பலன்களை சொல்லும் அப்படின்னு சொல்லுது. அப்போ இது மாதிரி கிரகங்கள் பார்த்திங்கன்னா நம்ம மறைவு பெற்று இருக்குது. பாவ கிரகங்கள் 3, 6, 10, 11 இருக்குன்னு, சுப கிரகங்கள் பார்த்திங்கன்னா 6, 12 தவிர 6, 8, 12 தவிர வேறு எங்கே இருந்தாலும் நல்லது அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒரு சில விதி விலக்குகளும் உள்ளதுன்றதை நம்ம ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஜோதிட பலன் சொல்கிறது ரொம்ப பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திசை புத்தி பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்தவனே எதுக்கு வந்திருக்காங்க இவங்க அப்படின்றது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கோம். நம்ம எதையுமே பார்த்திங்கன்னா பார்க்க தேவையில்ல. ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னாவே அவங்களுடைய திசை புத்தி எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த திசைநாதன் எந்த பாவத்தில் இருக்காருன்னு பாருங்கள், புத்திநாதன் எந்த பாவத்தில் இருக்கான்னு பாருங்கள். அவர் சுபகிரகமோ பாவகிரகமோ அதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா. இப்போ சுபகிரகம் பார்த்தீங்க, அப்போ 9ஆம் பாவத்தில் பாக்கியாதிபதியினுடைய திசையில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்தி நடக்குதுன்னு வச்சிங்களேன். அப்போ அந்த ஜாதகர் பாக்கியம் இழந்து காணப்படுவார், எதையோ இழந்துட்டு வந்திருப்பார், அவங்க அப்பாவுக்கு உடம்பு செல்லாம் போயிருக்கும். ஈஸியாக பலன் சொல்லிடலாம். அப்போ அதை கேட்க தான் அவங்க வந்திருப்பாங்க. இப்போ ஒரு ஜாதகம் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்துச்சு, சிம்ம லக்னம் 12ல் பார்த்திங்கன்னா ராகு இருக்கார், 6ல் கேது இருக்குது. ஒரு பையன் பார்த்திங்கன்னா வராரு. இப்போ 6ஆம் இடம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, 12ஆம் இடம் பார்த்திங்கன்னா நமக்கு ஜெயில் விரயம் இதெல்லாம் சொல்லலாம். இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரான்னு சொல்லி கேட்டால் ஆமாங்கிறாங்க. அப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா பொதுவாகவே இப்போ முன்னோர்கள் அப்படி தான் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணோம்னா திசைநாதன் புத்திநாதன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த பாவத்தை டச் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு இதுக்கு தான் வந்திருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டு பாருங்கள், 100% சரியாக இருக்கும் என்ற அற்புதமான ஜோதிட தகவலோட இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சிவகாளீஸ்வரன் கோயம்புத்தூர் ஐயா ஒரு மாநாட்டில் சந்திச்சிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பத்தி உங்கள் ரூமில் பற்ற வச்சுக்கிட்டே வாங்க,
ஒரு 3 பத்தியோ அல்லது 5 பத்தியோ இது மாதிரி பற்ற வைங்க. உங்களுக்கு வந்து அதாவது கோயில் அதாவது ரூம் சாத்தும் போது நம்ம ஆஃபீஸ் சாத்தும் போது பற்ற வச்சு சாமி கும்பிட்டு வந்துடுங்க, அருமையாக இருக்குன்ற ஒரு தகவல் சொல்லியிருந்தார். நான் அதை வந்து எப்பயுமே நான் எந்த ஜோதிடர்கள் சொன்னாலும் அந்த கருத்தை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்குவேன். அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க. ஒரு 4-5 வருஷமாக அதை ஃபாலோ பண்ணுறேன். சிறப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்செங்கோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொன்னையாசாமி ஐயா வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தார் ஒரு மீட்டிங்கில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐயாவும் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது சக்தி குரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு எப்படி வழிபாடு பண்ணணுன்னே தெரியல, யார் ஒருத்தவங்க ஒரு ரூம்லேயோ அல்லது ஒரு கோயில்லையோ தீபம் ஏற்றணும் ஏற்றக்கூடாதுன்ற விஷயம் தெரியல, இதை தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தீபம் முன்னாடி வந்து தீபம் ஏற்றிட்டு இருந்தேன் ரூமில் என்னுடைய ஆஃபீஸில். அதை வந்து நிறுத்திட்டு இந்த பத்தி குத்த வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதனால் அப்படி சொன்னாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதாவது வந்து நம்ம என்ன லக்னத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். நெருப்பு லக்னத்தில் பிறந்திருக்கிறவங்க அதாவது வந்து மேஷ சிம்மம் தனுசு இவங்க வந்து தீபம் ஏற்றினா சிறப்பு. அதே மாதிரி மண் லக்னம் ரிஷபம் கன்னி மகரம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்னதானம் பண்ணுறது ஒரு அன்னதானம் பண்ணுறது அல்லது பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு போடுறது ஒரு அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணலாம். காற்று லக்னம் ராசிகளை பிறந்தவங்களுக்கு அந்த ஊதுபத்தி வந்து பார்த்திங்கன்னா பற்ற வச்சோமா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ற விஷயம். அதேமாரி கடகம் விருச்சகம் மீனத்துக்கு அபிஷேகம் பண்ண சொல்லலாம். இப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் எந்த லக்ன ராசின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கோவிலில் போயிட்டு தீபமே தான் ஏற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு பத்தி வாங்கி அந்த கடவுளுக்கு கொடுத்தீங்கன்னா கூட உங்களுடைய லக்னம் எழுப்புறம் லக்னங்கிறது 1, 5, 9ஆம் பாவம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே தத்துவத்தில் நீர் தத்துவம் காற்று தத்துவம் நில தத்துவம் பூமி அந்த நீர் தத்துவத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அமையும், ஒரே தத்துவத்தில் தான் அமையும். அதனால் உங்களுடைய 1, 5, 9ஆம் பாவம் பலப்படணும்னா நீங்கள் என்ன தத்துவத்தில் இருக்கீங்கன்றதை பார்த்துட்டு அதற்கு தகுந்த பூவோ பத்தியோ அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக பொருட்களோ அன்னதானமோ செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த முன்னேற்றங்கள் ஏற்பட்டு சிறப்பாக வாழ்வீர்கள் என்று இவ்வாய்ப்பை தந்த சரவணபா அறிவாலயத்திற்கு மிகுந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சக்தி குரு ஐயா அவர்களுக்கு நமது சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பில் பொன்னாடை போர்த்தி தாம்பூல பையோடு வெள்ளைக்காயின் பரிசளிக்கப்படுகிறது. ரொம்ப அழகாக குறைஞ்ச நேரத்தில் நிறைவாக பேசுனாங்க ஐயா. நன்றிங்கய்யா. அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.